வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியா நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த டேல்ஸ் ஆஃப் த ஹர்டிங் காட் சீரீஸ் வந்துடுச்சு. இந்த கதை நம்ம ஹீரோ மூச்சினை பத்தி தான். இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ள நம்ம ஹீரோ வந்து சேர்றாரு. அங்க அவர் எப்படி வளர்றாரு, அப்புறம் எப்படி ஒரு கடவுளா மாற போறாரு அப்படிங்கறது தான் இந்த முழு கதையுமே. கதையோட ஆரம்பத்துல டான்ஜூ அப்படின்ற ஒரு ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒரு ஏரி கரையில ரெண்டு டெமன்ஸ், அதாவது அரக்கர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் அந்த ஆத்து தண்ணியோட ஓட்டத்துல அடிச்சிட்டு வருது. அந்த குழந்தைய ஒரு சின்ன கூடையில வச்சு அனுப்பியிருக்காங்க. அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு பெண்டன்ட் இருக்கு. அது பயங்கரமா மின்னுது. ஆனா அந்த குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்கு. அந்த கூடை தண்ணியில மிதந்து வரும்போது அதுக்கு முன்னாடி வர்ற எல்லா தடைகளும் தானாவே விலகி போகுது. ஆனா அதே சமயம் அந்த குழந்தைக்கு பின்னாடியே ஒரு பயங்கரமான டார்க் எனர்ஜி, அதாவது ஒரு கருப்பு நிழல் மாதிரி துரத்திக்கிட்டே வருது. ஆனா அந்த குழந்தைகிட்ட இருக்கிற அந்த பவர்ஃபுல் பெண்டன்ட் இருக்கிறதுனால அந்த டார்க் எனர்ஜியாலையும் சரி, அங்க இருக்கிற எந்த அரக்கர்களாலையும் சரி அந்த குழந்தைய நெருங்க கூட முடியல. தண்ணிக்கு அடியில பார்த்தா ஏதோ ஒரு தேவதை அந்த கூடையை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற சில பெரியவங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு வர்றத காட்டுறாங்க. அங்க இருக்கிற எந்த பெரியவங்களுக்கும் ஒரு விஷயம் புரியல. இவ்ளோ ஆபத்தான இருட்டுல இருந்து இந்த குழந்தை எப்படி தப்பிச்சு வெளியே வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு சின்ன குழந்தையோட எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. அந்த இருட்டுல இருந்து ஒருத்தர் உயிரோட வர்றது சாத்தியமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த குழந்தை ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டரா இருக்குமோன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அப்போ பேச முடியாத ஒரு முதியவர் சைகையிலேயே பதில் சொல்றாரு. இல்ல, இந்த குழந்தை மான்ஸ்டர் கிடையாது. இது கழுத்துல இருக்கிற அந்த ஜேடு பெண்டன்ட், நம்ம ஊர்ல இருக்கிற அந்த கல் சிலைகள், அதாவது ஸ்டோன் ஸ்டாச்சு மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டிருக்கு. அதனாலதான் இந்த குழந்தை இவ்வளவு ஆபத்தான இருட்டுல இருந்து உயிரோட வந்திருக்குன்னு சொல்றாரு. இந்த பெண்டன்ட் கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்னா இருக்கணும்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை இன்னும் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. இதனால கோபமான ஒரு பெரியவர் அங்க இருக்கிற டேபிள பலமா தட்டுறாரு. அந்த அதிர்ச்சியில குழந்தை அப்படியே காத்துல எழும்பி பறக்குது. அவர் விடாம மறுபடியும் அந்த குழந்தைய அடிக்க போறாரு. அந்த குழந்தை செவுத்துல மோத போற நேரத்துல இன்னொரு தாத்தா அதை தாங்கி பிடிச்சு காப்பாத்திடுறாரு. அவர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே தோத்து போனவங்க, வேற வழி இல்லாம இந்த பாழடைஞ்ச இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்போ இந்த குழந்தையை எப்படி வளர்க்க போறோம்? அதனால இது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே அனுப்பிடுறதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. ஆனா இன்னொருத்தரோ பேசாம இந்த குழந்தைய நான் இங்கேயே கொன்னுடுவேன்னு சொல்லி ஒரு பெரிய பூரான் மாதிரியான பூச்சியை ஏவி விடுறாரு. ஆனா அப்போ ஒரு பாட்டி வந்து அந்த பூச்சியை தடுத்து நிறுத்திட்டு, இன்னையில இருந்து இந்த குழந்தை என்னோடது, யாராவது இதை தொட நினைச்சீங்க அப்புறம் நான் ரொம்ப கெட்டவளா மாறிடுவேன்னு வார்னிங் கொடுக்குறாங்க. என்கிட்ட ஒரு பசுமாடு இருக்கு. அதோட பாலை வச்சே நான் இந்த குழந்தைய வளர்ப்பேன். எனக்கு உங்க யாரோடைய உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஊர் தலைவர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. தலைவர்கிட்ட போய் நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது தலைவர் சொல்றாரு, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஊனமானவங்க தான். ஆனா இப்போ நமக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நாம தவற விடக்கூடாதுன்னு சொல்றாரு. சரி, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னா நீங்களே இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வைங்கன்னா அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. தலைவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இந்த குழந்தைக்கு நான் மூச்சின் அப்படின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பேர் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த சந்தோஷமான சூழ்நிலையை பார்த்துட்டு குழந்தையும் சிரிக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல அந்த பாட்டி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கூடையில மூச்சின் தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பயங்கரமான டார்க் எனர்ஜி அந்த குழந்தைய கொல்ல வருது. விவரம் தெரியாத அந்த குழந்தை அதை பார்த்து சிரிக்குது. ஆனா அந்த பாட்டி ரொம்ப புத்திசாலி. அவங்க அந்த இருட்டு உருவத்தை புடிச்சிடுறாங்க. பார்த்தா அது ஒரு பெண் அரக்கி, டீமன் லேடி. மூச்சினை கொல்றதுக்காகவே அங்க வந்திருக்கா. இங்கிருந்து மூச்சினோட சிறுவயது வாழ்க்கைய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஒவ்வொரு தாத்தாவும் மூச்சினை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. ஒரு தாத்தா மூச்சினை தூக்கும் போது அவன் முகத்துல உச்சா போயிடுறான். இந்த மாதிரி பல ஜாலியான விஷயங்களும் நடக்குது. ஒரு நாள் மூச்சின் தண்ணியில மூழ்க போகும்போது ஒரு தாமரை பூ அதை தாங்கி பிடிச்சு காப்பாத்துது. அங்கிருந்து உருண்டு ஓடி வர்ற மூச்சின் ஒரு காட்டுக்குள்ள போறான். அங்க நிறைய ஆபத்தான மிருகங்கள் இருக்கு. அதுங்க மூச்சினை தொட்டா கூட அவனுக்கு ஆபத்து தான். ஆனா மூச்சினோட தலையெழுத்து அப்படி இல்ல. அவன் அந்த ஆபத்தான மிருகங்கள் கூடவே ஜாலியா விளையாடுறான். அடுத்த சீன்ல மூச்சின் ஒரு பெரிய மலை உச்சியில நிக்கிறான். அங்கிருந்து வழுக்கி கீழே விழ போறான். இத பார்த்ததும் அங்க இருக்கிற தாத்தாக்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. ஆனா மூச்சின் காத்துல பறந்து விழும்போது அதை ரொம்ப என்ஜாய் பண்றான். அப்போ காத்துல விழுந்த மூச்சினை ஒரு கழுகு தூக்கிட்டு போகுது. தாத்தா அவனை காப்பாத்த முயற்சி பண்றாரு. ஆனா மூச்சின் அந்த கழுக ரொம்ப வம்பிழுகிறான்.
இதனால கோபமான அந்த கழுகு மூச்சினை கொண்டு போய் அதோட கூட்டுல போட்டுடுது. தன்னோட குட்டிகளுக்கு இரையாக்க நினைக்குது. ஆனா மூச்சின் அங்கிருந்தும் நழுவி கீழே விழறான். அப்படி விழும்போதே மூச்சின் வளர்ந்து ஒரு வாலிபனா டீனேஜரா மாறிடுறான். இப்போ மூச்சின் வளர்ந்துட்டான். அவன் காடுகள்ல போய் மூலிகை மருந்துகளை தேடி கண்டுபிடிக்கிற வேலை செய்யறான். அந்த காடு ரொம்பவே ஆபத்தானது. ஆனா மூச்சின் பயப்படாம அங்க இருக்கிற பழைய கல் சிலைகளுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அந்த சிலைகளோட ரகசியம் என்னன்னு அவனுக்கு இன்னும் தெரியல. அப்போ திடீர்னு நாலா பக்கமும் இருட்டு பரவ ஆரம்பிக்குது. மூச்சினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவன் அங்க இருக்கிற ஒரு கல்ல தொட்ட உடனே எல்லாம் பழையபடி சரியாகிடுது. காத்துல மிதந்துட்டு இருந்த கற்கள் எல்லாம் கீழே விழுந்துடுது. பயந்து போன மூச்சின் அங்கிருந்து கிளம்பி மலை மேல ஏறி நிறைய மூலிகைகளை சேகரிக்கிறான். அந்த இடம் ரொம்ப மர்மமாவும் பயங்கரமான மிருகங்கள் நிறைஞ்சதாவும் இருக்கு. திறமை இல்லாத யாராலையும் அங்க உயிர் வாழவே முடியாது. வீட்டுக்கு வந்த மூச்சன் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ கெட்ட கனவு கண்டு முழிச்சுக்கிறான். பாட்டி அவங்கிட்ட மூலிகை கொண்டு வர சொன்னா, இப்படி இருட்டுல வந்து தூங்கிட்டு இருக்கியே, இன்னொரு தடவை இப்படி பண்ணா நான் உன்னை காப்பாத்த வரமாட்டேன்னு திட்டுறாங்க. அடுத்த நாள் மூச்சன் ஊர் தலைவர் கூட நடந்து போகும்போது அந்த இருட்டை பத்தி கேக்குறான். இந்த இருட்டுக்குள்ள மனுஷங்களை முழுங்குற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு தலைவர் சொல்றாரு, அது என்னவா இருந்தாலும் சரி, நம்ம ஊர்ல இருக்கிற இந்த கல் சிலைகள் இருக்கிற வரைக்கும் எந்த இருட்டும் எந்த கெட்ட ஆவியும் நம்ம ஊருக்குள்ள வராதுன்னு தைரியம் சொல்றாரு. அப்படின்னா இந்த கல் சிலைகளை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு மூச்சன் கேக்குறான். ஆனா தலைவர், இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம், நீ வளர வளர உனக்கே எல்லாம் புரியும்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்துறாரு. அப்புறம் மூச்சன் தன்னோட மாடு மேல ஏறி நான் மேய்ச்சலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறான். பாட்டி இருட்டுறதுக்குள்ள வந்துடும்னு சொல்றாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் பாட்டி கவலைப்படுறாங்க. இத்தனை வருஷமாகியும் மூச்சன் உடம்புல எந்த ஒரு மந்திர சக்தியும், அதாவது கல்டிவேஷன் பவர் வந்த மாதிரி தெரியலையேன்னு நினைக்கிறாங்க. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா இந்த ஆபத்தான உலகத்துல அவனால எப்படி உயிர் வாழ முடியும்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு வைத்தியர் சொல்றாரு, எனக்கு 4 முக்கியமான சக்திகள் இருக்கிற மிருகங்களோட ரத்தம் கிடைச்சா மூச்சனோட உடம்புல இருக்கிற அந்த சக்தியை என்னால தூண்டி விட முடியும்னு சொல்றாரு. அதே சமயம் மூச்சின் மாடு மேல ஏறி புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே போறான். அந்த இடத்துல இருக்கிற அழகையும் ஆபத்தையும் அவன் ரசிக்கிறான். அந்த இருட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாடு திடீர்னு மிரண்டு ஓட ஆரம்பிக்குது. மூச்சின் அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது மாடோட வால்ல இருக்கிற முடியெல்லாம் கொட்டுது. திடீர்னு அந்த மாடு ஒரு இடத்துல நின்னு பேச ஆரம்பிக்குது. மூச்சின், என்னை காப்பாத்துன்னு சொல்லுது. மூச்சினுக்கு ஒண்ணுமே புரியல. மாடு எப்படி பேசுதுன்னு அதிர்ச்சி ஆகிறான். அந்த மாடு சொல்லுது, நீ என்னோட பாலை குடிச்சுதான் வளர்ந்த, அதனால என்ன உன்னோட அம்மாவா நினைச்சு எனக்கு உதவி பண்ணு. என்னோட தலையில 11 வருஷமா ஒரு வெள்ளி ஊசி இருக்கு, அதை மட்டும் எடுத்துடுன்னு சொல்லுது. மூச்சின் யோசிக்கிறான். இத பாட்டி தானே குத்துனாங்க, ஏதாச்சும் முக்கிய காரணமா இருக்குமேன்னு நினைக்கிறான். ஆனா அந்த மாடு அழுது எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணவும் மூச்சின் அந்த ஊசியை எடுத்துறான். ஊசியை எடுத்த உடனே அந்த மாட்டுக்கு என்னாச்சும் தெரியுமா? அதோட கண்ணுல இருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் வருது. அது அப்படியே செத்து கீழே விழுது. மூச்சின் பயந்து போய் பார்க்கறான். அந்த மாட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் வளர்றது தெரியுது. அடுத்த நிமிஷம் அந்த மாட்டோட வயித்தை கிழிச்சுக்கிட்டு அந்த பெண் அரக்கி வெளியே வர்றா. அவதான் 11 வருஷத்துக்கு முன்னாடி மூச்சினை கொல்ல வந்தவ. பாட்டி அவளை அந்த மாட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப வெளியே வந்த அந்த அரக்கி மூச்சினை கொன்னுட்டு அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொன்னு ரத்த ஆறு ஓட விடுவேன்னு மிரட்டுறா. மூச்சின் தனக்கு தெரிஞ்ச வித்தைகளை வச்சு அவகிட்ட இருந்து தப்பிக்கிறான். நீ யாருன்னு கேட்கும்போது தான் ஜியாங்லாங் நகரத்தோட லார்டோட மனைவி அப்படின்னும் உன்னை கொல்றதுதான் என்னோட லட்சியம்னு சொல்றான். அந்த அரக்கி மூச்சினை பிடிக்க வரும்போது மூச்சின் புத்திசாலித்தனமா அவளை ஒரு நரமாமிசம் சாப்பிடுற மரம் மேன் ஈட்டிங் ட்ரீ கிட்ட சிக்க வைக்கிறான். ஆனா அந்த அரக்கி ரொம்ப பவர்ஃபுல். அந்த மரத்தையே அழிச்சிட்டு மூச்சின் முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் மூச்சினை அடிக்க வரும்போது சரியான நேரத்துக்கு தாத்தாவும் பாட்டியும் அங்க வந்துடுறாங்க. பாட்டி சொல்றாங்க, உன்னோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்க தான் இத்தனை வருஷம் உன்னை உயிரோட வச்சிருந்தேன். இன்னைக்கு உனக்கு முடிவு காலம்னு சொல்லி ஒரே அடியில அந்த அரக்கியை கொன்னுடுறாங்க. அப்புறம் அந்த அரக்கியோட உடம்ப ஆத்துல வீசுறாங்க. அந்த தண்ணி பட்ட உடனே அந்த உடம்பு எரிஞ்சு எலும்பா மாறிடுது. அந்த ஆறும் இருட்டும் எவ்வளவு பயங்கரமானதுன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு புரியுது. இதற்கப்புறம் அங்க இருக்கிற சில மாஸ்டர்ஸ் அந்த அரக்கியோட எலும்ப பார்த்துட்டு இது ஜியாங்லாங் நகரத்தை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்க கிராமத்துல மூச்சினுக்கு அந்த மந்திர சக்தியை கொடுக்கறதுக்காக அந்த 4 மிருகங்களோட ரத்தத்தை வைத்தியர் ரெடி பண்றாரு.
பச்சை பாம்பு, இரும்பு எலும்பு புலி, மின்னல் பறவை, அப்புறம் ஒரு வண்டு. இந்த 4 ரத்தத்தையும் எடுத்து சுத்திகரிச்சு மூச்சினுக்கு கொடுக்க பிளான் பண்றாங்க. தாத்தா மூச்சின் கிட்ட மனுஷ உடம்புல இருக்கிற 7 பொக்கிஷங்களை பத்தியும் அதை எப்படி மந்திர சக்தியால திறக்கணுங்கிறத பத்தியும் விளக்குறாங்க. மூச்சின் அதை ஆர்வமா கேக்குறான். ஆனா அந்த சக்தியை அடையிறது அவ்வளோ ஈஸி இல்ல. ஒவ்வொரு தாத்தாவும் தங்களோட ஆன்மீக சக்திய, மார்ஷல் சோல்ஸ மூச்சினுக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் டிராகன் பவர், இன்னொருத்தர் புலி பவர்னு அவங்க சக்தியை காட்டும்போது மூச்சின் ஆச்சரியப்படுறான். அப்புறம் அந்த 4 ரத்தத்தையும் தனித்தனி கிண்ணத்துல வச்சு மூச்சினை குடிக்க சொல்றாங்க. மூச்சின் முதல்ல டிராகன் ரத்தத்தை குடிக்கும் போது பயங்கரமான ஷாக் அடிக்குது. ஆனா சக்தி எதுவும் வரல. அப்புறம் புலி ரத்தத்தை குடிக்கும் போது முகமெல்லாம் பச்சையா மாறுது. 3வதா நெருப்பு பறவையோட ரத்தத்தை குடிக்கிறான். வாயிலிருந்து நெருப்பு வருது. கடைசியா அந்த வண்டு ரத்தத்தையும் குடிச்சு பாக்குறான். ஆனா என்ன பண்ணியும் மூச்சினோட உடம்புல எந்த ஒரு மாற்றமும் வரல. இதனால தாத்தாக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. இவன் ஒரு சாதாரண மனுஷனாதான் இருப்பானோ, இவனால மந்திர சக்தியை கத்துக்கவே முடியாதோன்னு பயப்படுறாங்க. நாமெல்லாம் செத்துட்டா இந்த குழந்தை எப்படி இந்த நரகத்துல உயிர் வாழும்னு பாட்டி அழறாங்க. இவனை பேசாம ஏதாச்சும் பெரிய நகரத்துக்கு அனுப்பிடுவோன்னு ஒரு தாத்தா சொல்லும்போது இன்னொருத்தர் கோவப்படுறாரு. அப்படி அனுப்புனா நம்மளோட எதிரிகள் நம்மளை கண்டுபிடிச்சு கொண்டுடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வருது. மூச்சின் அவங்கள தடுத்து நிறுத்தி நான் உங்களை யாரையும் சாக விட மாட்டேன்னு சொல்றான். அப்போ தலைவர் ஒரு ஐடியா சொல்றாரு. இதுக்கு ஓவர்லார்ட் பாடி அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தணும்னு சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டமானது. ஆனா அந்த ரத்தத்தை சுத்திகரிச்சு திரும்ப திரும்ப கொடுத்தா மூச்சினோட சக்தி வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. நாளையில இருந்து மூச்சினுக்கு ஒரு பயங்கரமான ட்ரைனிங் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங் எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.